ஓம் நமச்சிவாய. நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். சிவபுராணம் பாகம் 17 கணபதி விவாகம். விநாயகருக்கு திருமணம் நடந்ததை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்து புராணங்கள் படி விநாயகருக்கு திருமணம் ஆகலை, அவர் ஒரு பிரம்மச்சாரி அப்படிங்கிற ஒரு கருத்தும் உண்டு. அதே நேரத்தில் அவருக்கு திருமணமாகி சித்தி புத்தின்னு 2 மனைவிகள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 குழந்தைகளும் அவங்களுக்கு இருக்காங்க. லட்சம் லாபம் அப்படின்னு 2 குழந்தைகளும் இருப்பதாகவும் புராண கதைகள் இந்த மாதிரி வெவ்வேறு வகையில் புராண கதைகள் இருக்கும். இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிவபுராணம். இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்க சிவபுராணத்தில் விநாயகருக்கு திருமணமான கதையை தான் குறிப்பிட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில இடத்துலலாம் அது புராண கதைங்கிறது கொஞ்சம் மாறுபட்டு தான் இருக்கும். சரிங்களா? நீங்கள் படித்த புத்தகங்களில் நீங்கள் பார்த்த கதைகள், கேட்ட கதைகள் எல்லாம் கதைகள் கொஞ்சம் மாறுபடலாம். அதனால் நீங்கள் படிக்கிற கதை, அதாவது இந்த பதிவை கேட்டுட்ருக்க நீங்கள் இந்த கதைகள் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கு, நீங்கள் சொல்கிறது சரிதானான்னு என்னை கேள்வி கேட்டிங்கன்னா என்ன பதில் சொல்கிறது எனக்கு தெரியல. நான் படித்தது, நான் இப்போ என்ன படிச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதை வைத்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு புராண கதைகள் அப்புறம் கடவுள் சார்ந்த விஷயத்தெல்லாம் ஒரு அளவுக்கு மேலே ஆராய்ச்சி பண்ணுறது நல்லது கிடையாது. அந்த நம்பிக்கையோடு தான் நம்ம எல்லோரும் வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த நம்பிக்கையோடையே இந்த கதைகளை நம்ம கேட்க ஆரம்பிக்கலாம். இதுக்கு முந்தைய பதிவில் சிவபுராணம் பாகம் 16 கணேசன் விநாயகரோட அவதாரத்தை பார்த்தோம். இப்போ விநாயகருக்கு விவாகம் எப்படி நடந்தது. இப்போ விவாகம் நடந்த கதையிலே பார்த்தீங்கன்னா, இப்போ நான் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் என்னென்னா, விநாயகரும் முருகப்பெருமானுக்கும் ஒரு போட்டி நடந்ததாக நம்ம கதைகள்லாம் கேட்டிருப்போம். ஒரு பழத்துக்காக நாரதர் ஒரு மாம்பழம் கொண்டுட்டு வந்தார். அந்த மாம்பழத்திற்காக அவங்க 2 பேரும் உலகத்தை சுற்றி வரணும், அப்படி யார் முதல்ல சுற்றி வராங்களோ அவங்களுக்கு அந்த மாம்பழம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டி வைத்தாங்க. அதில் தான் விநாயகர் வெற்றி பெற்று அவருக்கு அந்த பழம் கிடைச்சிது. அதனால் முருகப்பெருமான் கோச்சிக்கிட்டு போனார். இதையெல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இந்த கதைகளில் போட்டி எதுக்காக நடந்திருக்குன்னா திருமணத்திற்காக. அதனால தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், இந்த மாதிரி புராண கதைகள் ஒவ்வொரு இடத்துல வெவ்வேறு விதமாக சொல்லியிருப்பாங்க. நம்ம ஓரளவுக்கு மேலே ஆராய்ச்சி பண்ணாமல் நம்பிக்கையோட பக்தியோடு கேட்போம். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு முருகப்பெருமான் தங்கின இடமே பார்த்திங்கன்னா, இந்த மலைக்கு தான் முதல்ல வந்தார், அந்த மலைக்கு தான் முதல்ல வந்தார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதுக்கேற்ற மாதிரி சாட்சிகளும் அவங்கவுங்க சொல்லுவாங்க. சரி, எது எப்படி இருந்தாலும் கடவுளுக்கு உண்டான சக்தி மட்டும் மாறுபடுவதில்லை. அந்த நம்பிக்கையோடு நம்ம இப்போ இந்த கதைகளை கேட்க ஆரம்பிக்கலாம். ஒரு சமயம் கைலாய மலையில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் இருவரும் தங்களோட புத்திரர்களோடு, அதாவது முருகப்பெருமானோடையும் விநாயகருடையும் ஆனந்தமாக இருந்து வரும் நாளில் குழந்தைகளுக்கு விவாகம் செய்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டனர். சிவபெருமானும் பார்வதி தேவியும் தங்களோட மகன்களுக்கு விநாயகருக்கும் முருகப்பெருமானுக்கும் திருமணம் செய்து வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் கொண்டு பேசிக்கிறாங்க. அப்பொழுது முருகப்பெருமானும் கணேசனும் என்ன பண்ணுறாங்க, முதல்ல எனக்கும் திருமணம் பண்ணி வைங்கன்னு 2 பேரும் கேட்டுக்கிறாங்க. அதான் என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு எனக்கு பண்ணி வைங்கன்னு முருகப்பெருமான் கேட்குறாரு. விநாயகர் இல்லை எனக்கு தான் முதல்ல திருமணம் நடத்தணும் அப்படின்னு அவரு சொல்கிறாரு. இப்படி இவங்க 2 பேரும் வாக்குவாதத்தில் ஈடுபடுறதை பார்த்த சிவபெருமானும் பார்வதி தேவியும் சங்கடத்துக்கு ஆளாகிறாங்க. என்ன, இவங்க 2 பேரும் போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. அதனால் இந்த போட்டியை ஒரு முடிவுக்கு கொண்டுட்டு வரணுங்கிறதுக்காக சங்கரன் சிவபெருமான் ஒரு யோசனையை தெரிவிக்கிறார். அதாவது, இருவரில் யார் முதலில் பூலோகத்தை சுற்றி கொண்டு வருகிறீர்களோ அவர்களுக்கே முதலில் திருமணம் செய்து வைப்பதாக தெரிவிக்கிறார். அதை கேட்ட உடனே ஆறுமுகன் மயிலேறி உலகத்தை சுற்ற ஆரம்பிக்கிறார், பூலோகத்தை சுற்ற ஆரம்பிச்சார். சிவபெருமான் சொன்ன உடனே சிவபெருமான் என்ன சொல்கிறாரு,
யார் முதல்ல இந்த பூலோகத்தை சுற்றி வருகிறீர்களோ அவங்களுக்கு முதல்ல நான் திருமணம் செய்து வைப்பேன்னு சொன்ன உடனேயே முருகப்பெருமான் என்ன பண்ணுறாரு, உடனடியாக மயிலேறி அவரோட மயில் வாகனம் இருக்குல்ல, அந்த மயில் மேல் வாகனத்தில் ஏறி உலகத்தை சுற்றி வர பூலோகத்தை சுற்றி வர ஆரம்பிக்கிறாரு. இதை கவனித்த விநாயகர் முடிவு பண்ணிடுறாரு, கண்டிப்பாக நம்ம முருகப்பெருமானோட அதாவது இவனோட சேர்ந்து நம்ம உலகத்தை சுற்றி வின் பண்ணுறது வெற்றி பெறுவது சாத்தியமில்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் கொஞ்சம் யோசிக்கிறாரு. நம்ம என்ன பண்ணலான்னு தன்னோட புத்தி கூர்மையை உபயோகப்படுத்தி என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் நிதானமாக முடிவு எடுக்கிறாரு. பொறுமையாக போயிட்டு நீராடுறாரு. அதாவது பொறுமையாக போயிட்டு நீராடி விட்டு அழகாக தாய் தந்தையர் பக்கத்தில் நீங்கள் இருவரும் இப்படி ஆசனத்தில் அமர்வீர்களா என்று பணிவோடு கேட்குறாரு. போயிட்டு குளிச்சுட்டு தன்னோட தாய் தந்தையை கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு. இந்த அவங்களோட ஆசனத்தில் நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பார்வதி தேவி கேட்குறாங்க, ஏன் இப்படி கேட்குற அப்படின்னு. இல்லை, உங்கள் இருவரையும் ஒன்றாக சேர்த்து பூஜிக்க விரும்புகிறேன், நீங்கள் 2 பேர் சேர்ந்து உட்காருங்க, உங்களுக்கு பூஜை செய்ய விரும்புகிறேன்னு சொல்கிறாரு. அவர்கள் வார்த்தைப்படி, அதாவது விநாயகர் பெருமானோட வார்த்தைப்படியே பார்வதியும் ஈசனும் அவங்களோட ஆசனங்களில் அமர்றாங்க. அப்பொழுது கணேசன் அவர்கள் இருவரையும் பூஜித்து மன நிறைவோடு 7 முறை வலம் வணங்குறாரு. வணங்கி பிரார்த்தனை பண்ணுறாரு, தந்தையே எனக்கு விரைவில் மனமுடிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாரு விநாயகர். அதை பார்த்த சிவபெருமான் சொல்கிறாரு, குழந்தையே நீ என்ன மறந்துட்டியா, நான் என்ன சொன்னேன்னு? பூலோகத்தை வலம் வரணும், வலம் யார் சீக்கிரமாக வலம் வெற்றி பெறுறாங்களோ அவங்களுக்கு தானே நான் திருமணம் பண்ணி வைப்பேன்னு சொன்னேன். உன்னோட சகோதரன் முருகப்பெருமான் ஏற்கனவே போட்டியில் கலந்துக்கிட்டு உலகத்தை சுற்றி வர ஆரம்பிச்சிட்டான், நீ இங்கே இன்னும் நின்றுக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு விநாயகர் பெருமான் கொஞ்சம் கூட பதட்டப்படாமல் நிதானமாக சொல்கிறாரு. தங்களுடைய தாய் தந்தையை பார்த்து சொல்கிறார். சிவபெருமானை பார்வதி தேவியை பார்த்து சொல்கிறாரு, நான் உங்கள் விருப்பப்படி நடந்து கொண்டு விட்டேனே, நான் ஏற்கனவே நடந்துட்டேனே, நீங்கள் சொன்னதை செய்துட்டேனே அப்படின்னு கணேசன் சொல்கிறாரு. அதை கேட்ட பார்வதி தேவிக்கு ஒன்றும் புரியல, குழம்புறாங்க. என்னப்பா சொல்கிற, உலகத்தை சுற்றி வந்துட்டேன்னு சொல்கிறா, எப்படி முடியும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு விநாயகர் சொல்ல, நான் ஒரு முறை இல்லாமல் நான் 7 முறை சுற்றி வந்துட்டேன், 7 முறை இந்த பூலோகத்தை சுற்றி வந்துட்டேன், அதை நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு கேட்குறாரு. அது எப்படிப்பா, நீ இங்கே தானே இருக்க, எப்படி நீ 7 முறை சுற்றி வந்துட்டேன்னு சொல்கிற அப்படின்னு. அப்பொழுது விநாயகர் மீண்டும் ஒரு முறை தந்தை ஈசனையும் தாய் பார்வதியும் மீண்டும் ஒரு முறை பணிந்து வணங்கிவிட்டு சொல்கிறார், தந்தையே, வேதங்கள் என்ன கூறுகின்றன என்பதை மறந்து விட்டீர்களா? மாதா பிதாவை பூஜித்து பிரதட்சணம் செய்து வணங்கினால் அவன் பூலோகத்தை பிரதட்சணம் செய்ததாக பலனடைவதாக வேதங்கள் சொல்லவில்லையா? ஆனால் எவன் ஒருவன் தாய் தந்தையை சுற்றி வந்தாலே உலகத்தையே சுற்றி வந்ததுக்கு சமம்னு வேதங்கள் சொல்லலையா? இப்போ அதை தானே நான் செஞ்சுருக்கேன், உங்களை பூஜித்து உங்களை நான் சுற்றி வந்திருக்கேன், அப்போனா நான் பூலோகத்தை சுற்றி வந்ததற்கு சமம் தானே, அதுதானே வேதங்களும் சொல்லி கொடுக்குது, அப்போ வேதங்கள் சொல்வதற்கு பொய்யா அப்படின்னு எதிர்கேள்வி கேட்குறார் சிவபெருமானுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா 7 முறை சுற்றி வந்துட்டார் இவர். யாத்திரையில் கிடைக்கும் பூஜை பலனை ஒருவன் வீட்டில் இருக்கும் தன் தாய் தந்தையை பூஜிப்பதால் அடைகிறான் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் பாதங்களை அலம்பி அந்த தீர்த்தத்தை தெளித்து கொண்டால் கங்கை தீர்த்தத்துக்கு சமம் என்றும் கூறப்பட்டுள்ளது. வேதங்கள் தங்கள் திருமுகத்திலிருந்து உண்டானவை அல்லவா? தங்களை வலம் வந்தால் அது பூலோகத்தை வலம் வந்ததற்கு சமம் அல்லவா? அதானே வேதங்களும் சொல்கிறது. வேதங்கள் பொய்யா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. அதை கேட்டுக்கொண்ட சிவபெருமானும் ஒத்துக்கிறார், ஆமா வேதங்கள் சொல்றது உண்மைதான். கணேசனின் சாதுரியம் மிகுந்த வார்த்தைகளை கேட்ட பார்வதி தேவியும் ஈசனும்
இருவரும் சந்தோஷம் அடைந்து அவனை இழுத்து கட்டி அணைத்து கொண்டனர். குமாரா, உன் அறிவுத்திறனை எவ்வாறு புகழ்வது என்றே தெரியவில்லை. சத்தியமான வார்த்தைகளை தான் நீ கூறினாய். உன் விருப்பத்தை இப்போதே நிறைவேற்றுகிறேன் என்று சிவபெருமான் சொன்னார். விசுவரூபனுடைய புத்திரிகளான சித்தி புத்தி இருவரையும் கணேசனுக்கு மனம் செய்து வைப்பதென்று முடிவு செய்யப்பட்டது. தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் அழைப்புகள் அனுப்பப்பட்டன. எல்லோரும் வந்திருந்து மகிழ்ச்சி தெரிவிக்க கணேசனின் திருமணம் கோலாகலமாக நடந்தது. சித்தியிடம் இருந்து லட்சம் எனும் பெயருள்ள குமாரனும் புத்தியிடம் இருந்து லாபம் என்னும் குமாரனும் உண்டானார்கள். இப்போ நம்ம படித்த சிவபுராணத்தில் விநாயகருக்கு திருமணமான கதையை நம்ம பார்த்தோம். இப்போ நாளைக்கு தான் இருக்கு கதையே. அங்கே ஒருத்தர், இவரோட சகோதரன் பூலோகத்தை சுற்றி வந்துக்கிட்டு இருக்காரு. நான் தான் முதல்ல வெற்றி பெற போகிறேன், என்னோட திருமணம் தான் முதல்ல நடக்க போகுதுன்னு சந்தோஷமாக சுற்றி வந்துக்கிட்டு இருக்காரு. அதான் நம்ம முருகப்பெருமான் சுற்றி வந்துட்டுருக்காரு, மயில் வாகனத்தில் சுற்றி வந்துட்டுருக்காரு. அவர் வந்ததுக்கு அப்புறமா தான் கதையே சூடு பிடிக்க போகுது. அதை நம்ம நாளைக்கு பதிவில் பாகம் 18 பார்க்கலாம். ஓம் நம சிவாய. நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும்.